உங்களோட ஒரு நிமிட கோவம் உங்களோட உடம்புக்குள்ள பல வருஷ நோய்களுக்கு விதை போட்டுடும்னு சித்தர்கள் எச்சரிச்சிருக்காங்கன்னு தெரியுமா? நாம நினைக்கிறோம் கோவம் வந்தா என்ன ஆகிற போகுதுன்னு. ஆனா சித்தர்கள் சொல்றாங்க, கோவம் ஒரு உணர்ச்சி இல்ல, அது உடம்புக்குள்ள எரியிற தீ. அகத்தியர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், கோவம் அதிகமான உடம்புல பித்தம் அதிகரிக்கும், ரத்தம் காயும், உயிர் சக்தி கரையும். ஒரு நிமிட கோபம் வந்தாலே உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னா, இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிக்கும், இரத்த அழுத்தம் திடீர்னு உயரும், மூளைக்கு போகிற இரத்த ஓட்டம் சீர்குலையும், கல்லீரல் அதிக வெப்பத்துக்கு போகும், வயிற்றுல அமிலம் அதிகரிச்சு கேஸ்ட்ரைட்டிஸ், அல்சர் வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஒரே ஒரு நிமிட கோவத்தால தான். போகர் சித்தர் இதுக்கு மேல சொல்லுறார், கோபம் அதிகமான மனசுல ஞானம் நிக்காது, ஆரோக்கியமும் நிக்காதுன்னு. அதனாலதான் அவர்கள் கோவத்தை அடக்க மூச்சு பயிற்சிகளையும் அமைதியையும் முக்கியமா சொன்னாங்க. கோவம் வரும்போது நீங்க பேசாம இருக்கிற அந்த ஒரு மூச்சு நேரம், அந்த நேரத்துல தான் உடம்புக்குள்ள எரியிற தீ அமைதியாக ஆரம்பிக்கும். அந்த ஒரு மூச்சை நீங்க ஜெயிச்சா இதயமும் மூளையும் உங்க உடம்பும் ஜெயிக்கும். அதனாலதான் சித்தர்கள் சொன்னாங்க, கோவத்தை ஜெயிச்சவன் நோய்களையும் ஜெயிச்சவன், தன்னையே ஜெயிச்சவன்னு. கிருஷி ஆன்மீகம்.